यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 23 மார்ச் 1981, 23rd मार्च 1981। फर्स्ट या एयर कंडीशन में जाने का सहज साधन। முதல் நம்பருக்கு மற்றும் ஏர் கண்டிஷன் டிக்கெட்டில் செல்வதற்கான சுலபமான வழி। आज बाप दादा सब बच्चों की सूरत में विशेष एक बात देख रहे हैं। இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் முகத்திலும் முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டிருந்தார்। वह कौन सी? அது என்ன விஷயம்? हरे के चेहरे पर प्यूरिटी की ब्यूटी कहां तक आई है? ஒவ்வொரு குழந்தையின் முகத்திலும் தூய்மையின் அழகு எந்த அளவு வந்துள்ளது என்பதை பார்க்கின்றார்। अर्थात पवित्रता के महानता की चमक कहां तक दिखाई देती है? அதாவது தூய்மைக்குரிய அந்த ஜொலிப்பு எந்த அளவுக்கு தென்படுகிறது என்பதை பாபா பார்க்கின்றார்। जैसे शरीर की ब्यूटी में मस्तक, नयन, मुख आदि सब देखते हैं, वैसे प्यूरिटी की ब्यूटी में बाप दादा मस्तक में संकल्प की रेखाएं अर्थात स्मृति शक्ति, नयनों में आत्मिक वृत्ति की दृष्टि, मुख पर महान आत्मा बनने की खुशी की मुस्कान, वाणी में सदा महान बनाने के बोल, सिर पर पवित्रता की निशानी लाइट का ताज, ऐसा चमकता हुआ चेहरा हरेक का बाप दादा देख रहे थे। எப்படி உடல் அழகை வர்ணிக்கும் பொழுது நெற்றி, முகம், கண்கள், வாய் எல்லாமே பார்க்கப்படுகிறது, அப்படியே தூய்மையின் அழகை பாபா பார்க்கின்ற பொழுது நெற்றியில் உள்ள ரேகை அதாவது எண்ணங்களால் அமைக்கப்பட்ட ரேகைகளை நினைவின் சக்தியை பார்க்கின்றார்। கண்களில் உள்ள ஆத்மீக உள் உணர்வின் பார்வையை பார்க்கின்றார்। வாயில் மகான் ஆத்மா ஆவதற்கான குஷி என்ற புன்சிரிப்பை பார்க்கின்றார்। சொல்லில் என்றென்றும் தானும் மகான் நிலை அடைந்து மற்றவரையும் மகானாக மாற்றுகின்ற வார்த்தைகளை பார்க்கின்றார்। சிற்பர் தலைமீது தூய்மைக்கே அடையாளமான ஒளி கிரீடத்தை பார்க்கின்றார்। இப்படியெல்லாம் மிகவும் அழகுடன் திகழ்கின்ற, மிகவும் பளிச்சென்று ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற முகத்தை ஒவ்வொரு குழந்தையிடமும் பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார்। आज वतन में प्यूरिटी की காம்படிஷன் थी। இன்று வதனத்தில் அந்த அழகு போட்டியும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது। தூய்மையை முக்கியத்துவமாக வைத்த அழகு போட்டி। आज सबका नंबर कितना होगा? அந்த போட்டியில் அனைத்து குழந்தைகளின் நம்பர் எந்த இடத்தை பிடித்திருப்பார்கள்? ये जानते हो? இது தெரியுமா உங்களுக்கு? फर्स्ट सेकंड थर्ड प्राइज होती हैं।
அந்த போட்டியில் முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு வரை உள்ளது. आप सबको कौन सी प्राइस मिली है? உங்கள் அனைவருக்கும் எந்த பரிசு கிடைத்திருக்கும்? फर्स्ट प्राइज के अधिकारी वह बच्चे बनते हैं जिन्हों की पांचों की बातें संपन्न होंगी. எந்த குழந்தைகள் 5 விஷயங்களிலும் முழுமை பெற்று இருப்பார்களோ அவர்களுக்கு முதல் பரிசுக்கான அதிகாரம் கிடைக்கும். एक लाइट का ताज उस ताज में भी जिसका ताज फुल सर्किल में है. ஒன்று ஒளி வட்ட வடிவ கிரீடம். அந்த கிரீடத்திலும் சிலருக்கு முழு வட்டம் காணப்படுகிறது. जैसे चंद्रमा का भी पूरा सर्किल होता है. எப்படி முழு நிலவின் சந்திரனை போல. कब अधूरा होता तो किन्हों का आधा था. சில சமயம் அதே முழு நிலவு அரைக்குறையாக இருக்கும் அல்லவா, அப்படியும் சிலருக்கு பாதி நிலாவாக தென்பட்டது. கிஸ்கா பூராத்தா, சில குழந்தைகளுக்கு முழு நிலவாக தென்படுகிறது. और किन्हों का तो लकीर मात्रता, இன்னும் சிலருடைய ஒளி வட்ட வடிவ கிரீடமோ ஒரு நூல் இழையாகத்தான் காணப்பட்டது. जिसको कहेंगे नाम मात्र, அதை பெயருக்கு வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம். இதுவும் ஒரு தூய்மைக்கான ஒளி கிரீடம் என்று. तो पहला नंबर अर्थात फर्स्ट प्राइज वाले फुल लाइट के ताजदारी. ஆக நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கக்கூடிய குழந்தைகளின் அந்த ஒளி வட்ட வடிவ கிரீடம் முழு நிலவை போல ஜொலித்துக் கொண்டிருந்தது. दूसरा, இரண்டாம் இடம், जैसे मस्तक में तिलक चमकता है वैसे बाई बाई की स्मृति अर्थात आत्मिक स्मृति की निशानी मस्तक बीच बिंदी चमक रही थी. இரண்டாம் இடத்தில் உள்ள விசேஷம் என்னவென்றால், நெற்றியில் மின்னக்கூடிய அந்த திலகம் சகோதரத்துவத்தை நினைவூட்டும் முகமாக, அதன் அடையாளமாக ஆத்மீக திலகம் ஜொலித்துக் கொண்டிருந்தது. மூன்றாவது, தீஸ்ரா, நயனோமே ரூஹானியத் கி சமக், கண்களில் ஆன்மீக பெருமிதத்தை உணர்த்தும் வண்ணம் அந்த ஜொலிப்பு. रूहानी नजर, आत्मिक பார்வை. जिस्म को देखते हुए न देख रूहों को देखने का अभ्यास की चमक थी. தேகத்தை பார்த்த பொழுதும் அதை பார்க்காமல் ஆத்மாவை பார்க்கின்ற பயிற்சிக்கான அந்த ஜொலிப்பு தென்பட்டது. ரூஹானி பிரேம் கி ஜலக்தி, அந்த ஆன்மீக பெருமிதத்துக்குரிய அன்பின் உடைய வெளிப்பாடு. होठों पर प्रभु प्राप्ति, आत्मा और परमात्मा के महान मिलन की और सर्व प्राप्तियों की मुस्कान थी. உதடுகளில் பிரபுவின் பிராப்தியாக பெறப்பட்ட ஆத்மா பரமாத்மாவுக்குரிய மகான் சந்திப்பு மற்றும் அனைத்து பிராப்திகளால் அடங்கப்பெற்ற அந்த புன்னகை காணப்பட்டது. चेहरे पर माता पिता और श्रेष्ठ परिवार से बिछुड़े हुए कल्प बाद मिलने के सुख की लाली थी. முகத்திலோ நீண்ட காலமாக விட்டு பிரிந்த தாய் தந்தையை, உன்னதமான குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகளின் அந்த ஆரவாரம், அன்பின் பூரிப்பு சுகமாக வெளிப்பட்டது. बाप भी लाल, आत्मा भी लाल, घर भी लाल और बाप के भी बने तो लाल हो गए. தந்தையும் செம்பொன் நிறமாக விளங்குபவர், ஆத்மாவும் செம்பொன் நிறமாக உள்ளது, வீடும் செம்பொன் நிறமாக உள்ளது. ஆக தந்தையின் குழந்தையானவர்களும் மிகவும் செல்லங்களாக இருக்கின்றார்கள். கித்தனை பிரகார் கி லாலி ஹோகி, பாருங்கள் எத்தனை விதமான அந்த ஈடு இணையல்லாத அன்பிற்கு பாத்திரமாகி உள்ளார்கள். ऐसे पांचों की रेखाएं संपूर्ण स्वरूप वाले फर्स्ट प्राइस में हैं. இப்படி மேல் கூறப்பட்ட 5 விஷயங்களிலும்
முழுமை பெற்றவர்களே முதல் பரிசுக்கு தகுதியான குழந்தைகளாகின்றார்கள். अब इसके आधार पर सोचो, फर्स्ट प्राइज 100 मार्क्स पांचों की रेखाओं में है. இப்போது இதன் அடிப்படையில் சிந்தனை செய்து பாருங்கள். 100 விழுக்காடு மதிப்பெண் பெறுகின்ற அளவுக்கு 5 ரேகையும் உள்ளதா என்னிடம்? सेकंड प्राइज वाले 70, थर्ड प्राइज वाले 30%. இரண்டாவது பரிசை பெறுபவர்கள் 70%, மூன்றாவது பரிசு பெறுபவர்கள் 30%. अब बताओ आप कौन हो? இப்போது சொல்லுங்கள், நீங்கள் எந்த இடம், எந்த பரிசுக்கு உரியவர்களாகி உள்ளீர்கள்? सेकंड प्राइज वाले उसमें भी नंबर वर मेजॉरिटी थे. இரண்டாம் பரிசுக்குள்ள குழந்தைகளும் பெரும்பாலானோர் இருந்ததால் வரிசைக்கிரமமாக இருக்கின்றார்கள். फर्स्ट और थर्ड में कम थे. முதல் பரிசும் மூன்றாம் பரிசுக்கும் உள்ளவர்கள் மிக குறைவாகவே இருந்தார்கள். 30 से 40 के अंदर मेजॉरिटी थे. 30 முதல் 40 விழுக்காடு வரையிலும் அதிக மிதமாக இருந்தார்கள். கயேங்கே உஸ்கோ भी सेकंड में लेकिन पीछे. அவர்கள் இரண்டாம் இடம் என்று சொன்னாலும் அதுவும் பின்னால் தான். फर्स्ट क्लास वालों में भी 2 प्रकार थे. முதல் இடம் பிடித்தவர்களில் கூட 2 ரகம் இருந்தார்கள். एक जन्म से ही प्यूरिटी की ब्यूटी की पांचों की निशानियां जन्मसिद्ध अधिकार के रूप में प्राप्त किए हुए थे. முதல் ரகம் பிறவியிலிருந்தே அந்த தூய்மையின் அழகை 5 விஷயங்களிலும் அடையாளமாக பெற்றவர்கள், பிறப்புரிமையாக கொண்டவர்கள். प्राप्त करना नहीं पड़ा लेकिन प्राप्त किए हुए थे. அடைய வேண்டும் என்ற விஷயம் அல்ல, அவர்களுக்கு பொறுத்தவரையில் அது ஏற்கனவே கிடைத்தே இருந்தது. उन्हों के चेहरे पर अपवित्रता की नॉलेज की रेखाएं नहीं है. அவர்கள் முகத்தில் பார்க்கும் பொழுது தூய்மை இன்மை என்ற ஞானத்தை பற்றிய ரேகை இம்மி அளவும் கிடையாது. நிஜி சன்ஸ்கார் நேச்சுரல் லைஃப் है. இயல்பான சன்ஸ்காரம் இயல்பான வாழ்க்கை முறையாக இருந்தது. சன்ஸ்கார் பரிவர்த்தன் கர்னே கி மெஹனத் நஹி है. சன்ஸ்காரத்தை மாற்ற வேண்டும் என்ற முயற்சிக்கான இடமே இல்லை. स्वप्न में भी संकल्प मात्र अपवित्रता का बार नहीं. கனவிலும் கூட எண்ணத்தின் அளவிலும் கூட தூய்மையற்ற தன்மையின் போர்க்களம் என்ற விஷயத்துக்கு இடமில்லை. अर्थात प्यूरिटी की ब्यूटी में जरा भी महीन दाग नहीं. ஆக தூய்மையின் அழகை பார்க்கும் பொழுது இம்மி அளவு கூட கரை என்பது கிடையாது. दूसरे जन्म से नॉलेज की लाइट और माइट के आधार पर सदा प्यूरिटी की ब्यूटी वाले. இரண்டாவது பிறவியிலிருந்தே ஞானம் என்ற ஒளியும் சக்தியும் இருந்ததன் அடையாளமாக என்றென்றுமே பியூரிட்டியின் அழகை கொண்டவர்கள், தூய்மையின் அழகில் ஜொலிப்பவர்கள். अंतर यह रहा जो पहले वाले सुनाए, उन्हों के लास्ट जन्म के पिछले संस्कार का भी दाग नहीं. ஆக இரண்டுக்கும் உள்ள இடைவெளி என்னவென்றால், முன்னால் சொன்னது, அதாவது முதல் ரகத்திலும் முதல் ரகம் முந்தைய பிறவியில் கூட அந்த தூய்மையின்மைக்கான கரையே இல்லாதவர்கள். சம்ஸ்காரத்திலும் அந்த முந்தைய ஜென்மத்தினுடைய கரை துளியும் கிடையாது. इसलिए पिछले जन्म के संस्कार को मिटाने की मेहनत की रेखा नहीं. எனவே முந்தைய பிறவியின் சம்ஸ்காரங்களை அகற்ற வேண்டும் என்பதற்கான முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. नॉलेज है कि पिछले जन्म का बोझ आत्मा पर है,
लेकिन 84वीं जन्म के पास्ट का ड्रामा अनुसार अपवित्रता के संकल्प का अनुभव नहीं. எனவே முந்தைய பிறவியுடைய சம்ஸ்காரத்தை அகற்ற வேண்டும் என்ற அந்த கஷ்டமும் கிடையாது. ஞானம் இருந்தது. முந்தைய பிறவியின் சுமை ஆத்மாவில் இருக்கும் என்று. ஆனால் 84 பிறவியை பற்றிய முழுமையான ஞானம் புத்தியில் இருந்ததால் நாடகப்படி எண்ணத்தின் அளவில் கூட அந்த தூய்மையின்மை என்பது அனுபவம் ஆகவில்லை. इसलिए यह भी लिफ्ट की गिफ्ट मिली हुई है. எனவே இதுவும் ஒருவிதமான முன்னேற்றத்திற்கான ஒரு பரிசு என்று சொல்ல வேண்டும். इसलिए निजी संस्कार के रूप में சகஜ மகான் ஆத்மா है. எனவே இயல்பாகவே சம்ஸ்காரத்திலேயே அவர்கள் சுலபமாகவே மகானாத்மா ஆகின்றார்கள். ஜெய்சே சகஜ யோகி வைசே சகஜ பவித்ர ஆத்மா. எப்படி சகஜ யோகி என்று சொல்லப்படுகிறதோ அவ்வாறே சகஜமாகவே பவித்ர ஆத்மா ஆகின்றார்கள். பி ஹோலி நகி வஹி ஹோலி. தூய்மையாயிரு என்பதற்கு கூட இடமில்லை அங்கே. ஏற்கனவே தூய்மையாகத்தான் இருக்கின்றார்கள். उन्हों के लिए यह स्लोगन नहीं था कि बी होली वह बने बनाए हैं. அவர்களை பொறுத்த மட்டில் தூய்மையாயிரு என்ற ஸ்லோகன் கூட தேவைப்படுவதில்லை. ஏனென்றால் முன்பே தூய்மையாகத்தான் இருக்கின்றார்கள். ஃபர்ஸ்ட் பிரைஸ் மே பி நம்பர் 1. முதல் பரிசிலும் முதன்மையான இடத்தை பிடித்துள்ளவர்கள். சம்ஜோ ஏர் கண்டிஷன் குரூப் ஹோ கயா. ஆக அது ஏர் கண்டிஷன் டிக்கெட் பெற்றவர் ஆகின்றார்கள். फिर फर्स्ट क्लास उन्हों का सिर्फ थोड़ा सा अंतर है. அடுத்து முதல் வகுப்பு. இதில் சிறிதளவு வித்தியாசம் காணப்படுகிறது. நிஜி சன்ஸ்கார் நகி சன்ஸ்கார் பனானா படுத்தா है. அதாவது இயல்பான சன்ஸ்காரத்தில் இல்லை, संस्कारத்தை கொண்டு வர வேண்டி உள்ளது. अर्थात मर्जीवे जन्म के आदि में निमित्त मात्र नॉलेज के आधार पर अटेंशन रखना पड़ा. அதாவது மறுபிறவி எடுத்துள்ள ஞானத்தின் அடிப்படையில் சிறிதளவேனும் கவனம் வைக்க வேண்டிய அவசியம் உள்ளது. जरा सा पुरुषार्थ की रेखाएं जन्म के आदि में दिखाई देती हैं, अभी नहीं. துளி அளவு முயற்சியினுடைய அந்த சிரமங்கள் ஆரம்பத்தில் தென்பட்டது, அது இப்போது கிடையாது. पहले आदि काल की बात है. முன்பிருந்தது ஆதி காலத்தை பற்றிய விஷயமாகும். ஏர் கண்டிஷன் அர்த்தாத் பனா பனாயா தா. ஏர் கண்டிஷன் என்றாலே முன்பே இயல்பாகவே இருந்த விஷயமாகும். और फर्स्ट क्लास वालों ने आदि में स्वयं को बनाया. அடுத்து முதல் வகுப்புக்குரிய குழந்தைகள் தன்னை அப்படி தகுதி உள்ளவராக மாற்றிக் கொள்கிறார்கள். उसमें भी पुरुषार्थ सहज किया है. அதிலும் சுலபமான முயற்சியை மேற்கொள்கிறார்கள். सहज पुरुषार्थ, तीव्र पुरुषार्थ, समर्थ पुरुषार्थ. लेकिन फिर भी पुरुषार्थ की रेखा है. ஆக மிக சுலபமான முயற்சி, தீவிர முயற்சி, சக்தி வாய்ந்த முயற்சி. இருப்பினும் முயற்சிக்கான அந்த ரேகையும் அமைந்துள்ளது. यह प्यूरिटी की बात चल रही थी. இவ்வாறாக தூய்மையை பற்றிய பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. प्यूरिटी की सब्जेक्ट में वह बने बनाए और वह पुरुषार्थ की रेखा वाले. தூய்மை என்ற பாடத்தில் முதல் நம்பரிலும் முதல் நம்பர் உள்ளவர்கள் ஏற்கனவே தூய்மை அமைய பெற்றவர்கள். முதல் நம்பரிலும்
இரண்டாம் இடத்தில் உள்ளவர்கள் தூய்மைக்காக முயற்சி செய்பவர்கள். பாக்கி டோட்டல் सब सब्जेक्ट की बात अलग है. மற்றபடி அனைத்து பாடங்களை பற்றி விஷயத்தை பார்க்கின்ற பொழுது அது வேறு விஷயமாகும். एक सब्जेक्ट की बात है. இது ஒரு பாடத்தை பற்றிய விஷயமாகும். वह 8 रत्नों की माला और वह 100 में पहले नंबर. அதில் ஒன்று 8 ரத்தினங்களின் மாலை, மற்றொன்று 100 வருகின்ற எண்ணிக்கை உள்ளவர்கள். थर्ड क्लास तो इंडिया गवर्नमेंट कर रही है. थर्ड क्लास वाले तो सतयुग की पहली नामी ग्रामी प्रजा हैं. மூன்றாவது வகுப்பை சார்ந்தவர்களோ இந்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. தேர்ட் கிளாஸ் மூன்றாவது இடத்தை சார்ந்தவர்கள் சத்தியுகத்தில் முதலில் மிகவும் பிரசித்தமான பிரஜைகளாக வருகின்றார்கள். जो रॉयल फैमिली के संबंध में सदा रहेगी. அவர்கள் ராயல் குடும்பத்தாரின் சம்பந்தத்தில் உறவில் எப்போதுமே இருக்கின்றார்கள். अंदर की प्रजा होगी. உள்ளே இருக்கின்ற பிரஜையாக வருவார்கள். பாகர் की नहीं. அந்த ராயல் ஃபேமிலியை விட்டு வெளியில் செல்ல மாட்டார்கள். अंदर वाले कनेक्शन में बहुत नजदीक होंगे. உள்ளே இருக்கின்ற ராயல் குடும்பத்தாருடனான நெருக்கமான உறவு முறையில் இருப்பார்கள். लेकिन मर्दबे से पीछे होंगे. நெருக்கமான உறவு முறையில் இருந்தாலும் பதவியின் அடிப்படையில் பின்னால் இருப்பவர் ஆவார்கள். लक्ष्य तो एयर कंडीशन का है ना. லட்சியம் என்னவோ एयर कंडीशन टिकटुக்குரியதாகும். फर्स्ट क्लास के अंदर से सेकंड क्लास को तो समझ गए होंगे ना. முதல் வகுப்பிலும் இரண்டாம் வகுப்பு புரிந்திருப்பீர்கள் அல்லவா. முதல் வகுப்பு தான், அதற்குள்ளேயே இரண்டாம் இடம். सेकंड क्लास से फर्स्ट व एयर कंडीशन में जाने का बहुत सहज साधन है. செகண்ட் கிளாஸில் இருந்து ஃபர்ஸ்ட், அதாவது ஏர் கண்டிஷனுக்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு மிக சுலபமான சாதனம் ஒன்று உள்ளது. சிறப் ஏக் சங்கல்ப கா சாதன். அது என்ன வழி என்றால் ஒரே ஒரு சங்கல்பம் நினைத்தால் போதும். वह एक संकल्प है, मैं हूँ ही ओरिजिनल पवित्र आत्मा. அந்த ஒரு எண்ணம் என்னவென்றால் நான் தான் ஒரிஜினல் பவித்திர ஆத்மா என்ற நினைவாகும். ஒரிஜினல் ஸ்வரூப் अपवित्रता तो नहीं था ना. ஒரிஜினல் என்று சொல்லும் பொழுது தூய்மை இன்மைக்கு இடமே இல்லை அங்கு. அனாதி और ஆதி. அனாதி பரந்தாம நிலை, ஆதி சொர்க்கத்தின் நிலை. दोनों काल का ओरिजिनल स्वरूप पवित्रता. இரண்டு காலகட்டத்திலும் இயல்பான சொரூபமே தூய்மைதான் இருந்தது. अपवित्रता तो आर्टिफिशियल है. தூய்மை இன்மை என்பது செயற்கையான விஷயமாகும். ரியல் நகி, அது இயற்கை அல்லவே. சூத்ரோं की देन है. அந்த தூய்மை இன்மை என்பது சூத்ரங் இனத்தாரிடமிருந்து பெறப்பட்ட விஷயமாகும். சூத்ரோं की चीज ब्राह्मण कैसे यूज कर सकते हैं. சூத்ரர்களின் பொருளை பிராமணர்கள் எப்படி பயன்படுத்துவது. சிர்ஃப் எகு சங்கல்ப ரக்கோ. இந்த ஒரு எண்ணத்தை மட்டும் வையுங்கள். அனாதி ஆதி ரியல் ரூப் பவித்ர ஆத்மாகும். அனாதி நிலையிலும் ஆதி நிலையிலும் இயல்பாகவே நான் பவித்ர ஆத்மா ஆனவன். किसी को भी देखो तो उसका भी अनादि आदि रियल रूप देखो. பிறரை பார்க்கும் பொழுதும் அதே நிலையில் அதே பார்வையில் பாருங்கள். அனாதி நிலையிலும் ஆதி நிலையிலும் இவர்களும் ரியல் பவித்திர ஆத்மாக்களே என்ற பார்வையில் பார்க்க வேண்டும். ஸ்வயம் காபி அவரோம் காபி. தன்னையும் அப்படியே உணர வேண்டும், பிறரையும் அப்படியே பார்க்க வேண்டும். ரியல் கோ ரியலைஸ் கரோ. அந்த உண்மை தன்மையை உணருங்கள். லால் சஸ்மா லகாவோ.
சிகப்பு நிற மூக்கு கண்ணாடி அணிந்து கொள்ளுங்கள். ஸ்ருதி கா சஸ்மா, இங்கே நினைவு என்ற கண்ணாடி அணிந்து கொள்ளுங்கள். வகு சஸ்மா நகி மேபி லால் வகுபி லால், நினைவு என்ற மூக்கு கண்ணாடி என்றால் உண்மையில் இந்த கண்ணாடி அல்ல, அது நினைவு என்பதாகும். நானும் செந்நிறம், அவரும் செந்நிறம், தந்தையும் செந்நிறம், வீடும் செந்நிறம். तो लाल चश्मा हो गया ना. பார்ப்பது எல்லாமே செந்நிறம் என்றால் நீங்கள் அணிந்திருப்பதே செந்நிறமான மூக்கு கண்ணாடி ஆயிற்று அல்லவா. फिर लाल किले के ऊपर झंडा लहराएंगे, பிறகு செங்கோட்டைக்கு மேலே கொடி பறக்க விடலாமே. அபி மைதான் தக் கதம் உட்டாயா, இப்போது சேவைக்கான மைதான வரையிலும் அடியெடுத்து வைத்துள்ளீர்கள். கவர்மெண்ட் கி நஜர் தக் ஆயே ஹோ, அரசாங்கத்தின் பார்வையில் வந்துள்ளீர்கள். फिर நஜர் கே பாத் தில் பர் ஆ ஜாயேங்கே, அடுத்த கட்டம் பார்வைக்கு அடுத்த கட்டமாக உள்ளத்திலும் இடம் பிடிப்பீர்கள். सबकी दिल से निकलेगा कि अगर है तो यही है, எல்லோருடைய மனதிலும் வர ஆரம்பிக்கும். உண்மை என்றால் இது ஒன்றுதான் என்பது எல்லோரும் உள்ளத்தில் இருந்தும் வெளிப்படும். अभी यह आवाज फैला कि एक बड़ी संस्था है, बड़ा कार्य है. ஆனால் இப்பொழுதோ இது மிகப்பெரிய நிறுவனம், மிகப்பெரிய காரியம் செய்கிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. எது கோய் சாதாரண சன்ஸ்தா நகி, இந்த பிரம்மா குமாரிகள் நிறுவனமானது, இந்த இயக்கமானது சாதாரண இயக்கம் அல்ல என்பது வரையிலும் தெரிய வந்துள்ளது. அரசு வரையிலும் அரசாங்கத்திடமும் இந்த பெயர் பெற்று விட்டீர்கள். நாமி கிராமியோं की लिस्ट में है, ஆகே பெயர் புகழ் வாய்ந்தவர்களின் பெயர் பட்டியலில் வந்துவிட்டீர்கள். அபி ஆப்கே மெஹனத் கே பிரசன்சா கர் ரஹே हैं, இப்பொழுது நீங்கள் செய்கின்ற முயற்சிக்கான புகழ் மாலை சூட்டிய வண்ணம் இருக்கின்றார்கள். உங்களை புகழ்ந்து பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். फिर आपके परमात्मा मोहब्बत की महिमा करेंगे, பிறகு உங்களுடைய பரமாத்மாவுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை பற்றிய மகிமை செய்ய ஆரம்பிப்பார்கள். अभी यह किया, फिर இன்னும் சில ஆண்டுகள் கழித்து என்ன செய்வார்கள். यह भी अच्छा किया, बाप दादा खुश हैं. संगठन का स्वरूप विश्व के आगे एक वंडरफुल चित्र में रखा है, हम सब एक हैं. இதுவும் நன்றாகவே இருக்கிறது. பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். சங்கடன் சொரூபத்தில் குழுவாக இருந்து உலகத்திற்கு முன்பாக ஒரு நல்லதொரு சித்திரத்தை வைத்துள்ளீர்கள். நாம் எல்லோருமே ஒரு குடும்பம் என்பதை கொண்டு வந்து விட்டீர்கள். இஸ்கா ஜெண்டா லகராயா, அதற்கான கொடியும் ஏற்றி விட்டீர்கள். லோग समझते हैं कि हमने तो समझा ये ब्रह्मा कुमारियां गई की गई, कहाँ तक चलेंगी. மக்கள் நினைத்தார்கள் இந்த பிரம்மா குமாரிகள் இனிமேல் வெளிப்பட முடியாது, இவர்கள் ஆட்டம் முடிந்தே போனதென்று. இன்னும் எவ்வளவு நாள் இவர்கள் இயங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று உலகம் நினைத்தது போக. लेकिन संगठन के नक्शे ने अनेक साधनों द्वारा जैसे रेडियो, टीवी, अखबार, नेताए, इन सब के संपर्क द्वारा अभी यह आवाज है कि ब्रह्मा कुमारियां चढ़ती कला में अमर हैं, जाने वाली नहीं हैं. ஆனால் பாருங்கள், நீங்கள் நல்லதொரு குழுவாக இணைந்து செயல்பட்டதின் அடிப்படை ஆதாரணமாக நல்ல ஒரு பயனை அடைந்துள்ளீர்கள். உலகத்தினுடைய வரைபடத்தில் அநேக சாதனங்கள் மூலமாக ரேடியோ, டிவி, செய்தித்தாள்கள், மத தலைவர்கள் இப்படி எல்லோருடைய தொடர்பிலும் வந்ததன் காரணமாக இப்போது
எல்லோருமே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இது பிரம்மா குமாரிகள் முன்னேறும் கலையில் இடைவிடாமல் சென்று கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் ஒரு பொழுதும் முடிந்து போக மாட்டார்கள். இவர்கள் மிக நன்றாக உயர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. लेकिन सभी को ले जाने वाली हैं. இந்த பிரம்மா குமாரிகள் முடிந்தே போனார்கள் என்று நினைத்தோம். ஆனால் இவர்களோ எல்லோரையுமே முன்னோக்கி முன்னேற்ற பாதை நோக்கி கொண்டு செல்கிறார்களே. जो सपने तन्मंदन लगाया विश्व के कोने कोने में ब्राह्मण भावनाओं की मिट्टी डालने की सेरेमनी हो गई. நீங்கள் அனைவருமே உடலால் மனதால் பொருளால் சேவையில் ஈடுபட்டீர்கள். உலகின் மூளை முடுக்கெல்லாம் பிராமண குழந்தைகள் தன்னுடைய பாதங்களை பதித்து செருமனி கொண்டாடி விட்டீர்கள், விழாவை நடத்திவிட்டீர்கள் அல்லவா. अपने राज्य की नींव को मजबूत किया. தன்னுடைய ராஜாங்கத்திற்குரிய அடித்தளத்தை உறுதியாக வைத்து விட்டீர்கள். इसलिए कुछ फल निकला कुछ निकलेगा. ஆகவே இதுவரையில் செய்ததற்கு பலன் கிடைத்தது, இன்னும் கிடைக்க உள்ளது. सब फल इकट्ठा नहीं निकलता है. எல்லாமே ஒரே சமயத்தில் பலன் கிடைக்க பெற முடியுமா என்ன? உல்கனோं से बच गए. ஆக செய்த சேவையால் புகார் இல்லாமல் தப்பித்து விட்டீர்கள். अब कोई उलझना नहीं दे सकता कि बागर की स्टेज पर कहाँ आते हो. இனி உங்களை பார்த்து யாருமே சமூக சேவையில் எங்கே உள்ளீர்கள் என்று கேட்க முடியாது. லால் கிலே தக் பहुंच गए हो, उलझना समाप्त हुआ. செங்கோட்டை வரையிலும் வந்து விட்டீர்கள் நீங்கள். எனவே உங்களை யாருமே கம்ப்ளைண்ட் செய்ய முடியாது, புகார் செய்ய முடியாது. अपनी कमजोरी रही आपका उलझना नहीं रहा. அவர்களுடைய பலவீனம் என்பதை புரிந்து கொள்வார்கள், உங்களை பற்றி புகார் செய்ய மாட்டார்கள். इसलिए सफलता मूर्त है सदा रहेंगे. ஆக நீங்கள் வெற்றி மூர்த்தி ஆனீர்கள், என்றென்றும் வெற்றி மூர்த்தியாக இருப்பீர்கள். ஆகே और नया प्लान बनेगा. இனி போக போக அடுத்து புதிய திட்டங்கள் வந்த வண்ணம் இருக்கும். खर्चा का नहीं सोचो. சேவை என வரும்பொழுது செலவை பற்றி கவலைப்படாதீர்கள், சிந்திக்காதீர்கள். खर्चा क्या किया. என்ன செலவு செய்து விட்டீர்கள்? 10 पैसे ही दे तो दिए. लोग तो मनोरंजन संगठन के लिए संगठित प्रोग्राम्स के लिए कितना खर्च जमा करते हैं और खर्च करते हैं. நீங்கள் சேவைக்காக 10 பைசா கொடுத்திருப்பீர்களா? உலக மக்களை பாருங்கள், மனதை மகிழ வைப்பதற்காக, மன சந்தோஷத்திற்காக என்னென்ன செலவு செய்கிறார்கள். கூட்டம் கூட்டமாக நிகழ்ச்சிகளை அமைக்கிறார்கள், அதற்காகவே பணத்தை சேமித்து வைக்கின்றார்கள், செலவும் செய்கின்றார்கள். आप सबका तो 10 पैसा या 10 रुपये में काम हो गया. அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீங்கள் 10 பைசா 10 ரூபாயில் எவ்வளவு பெரிய காரியம் செய்து விட்டீர்கள். इतना बड़ा परिवार देखना और मिलना यह भी स्नेह का सबूत देखा. இவ்வளவு பெரிய குடும்பத்தை பார்ப்பது, சந்திப்பது, இதுவும் ஒரு நல்ல விஷயம்தானே. यूनिटी की खुशबू, उमंग, उत्साह और इन्वेंशन की खुशबू चारों और अच्छी फैली है. ஆக ஒற்றுமை எனும் அடையாளத்துக்குரிய அந்த நறுமணம், ஊக்கம், உற்சாகம் எல்லாமே நாலாபுறமும் உலகத்தில் பரவி செல்கிறது. பாப்தாதா கே வதன் தக் பहुंची. உங்களுடைய ஒற்றுமையினுடைய வாசனை, நறுமணம் பாப்தாதாவின் இருப்பிடமான வதனத்தை தொட்டுவிட்டதே பாருங்கள். अब सिर्फ ये खुशबू रह गई. இப்போது இன்னும் ஒரே ஒரு நறுமணம் வீச வேண்டும். कौन-सी? அது என்ன நறுமணம் தெரியுமா? பகவான் கே பச்சே हैं, ये खुशबू रह गई. நாம் எல்லோரும் ஒரு பகவானின் பிள்ளைகள் என்பதை மக்கள் உணர வேண்டும். இந்த நறுமணம் இனி வரவேண்டி உள்ளது.
அதுவே மீதமுள்ளது. மகான் ஆத்மாயே हैं यहाँ तक पहुंचे हो. எல்லோரும் மகான் ஆத்மாக்கள் என்பது வரையிலும் புரிந்துள்ளார்கள். ஆத்மிக் பாம் லகா, ஆன்மீக அணுகுண்டை வீசிவிட்டீர்கள். லேக்கின் பரமாத்மா பாம் நெய் லகா, இன்னும் பரமாத்மாவுடைய அணுகுண்டு வீசவில்லை. बाप आया है, बाप के यह बच्चे व साथी हैं, अब यह लास्ट झंडा लहराना. தந்தை வந்துவிட்டார், தந்தையின் பிள்ளைகள் இவர்கள் எல்லோருமே அவருக்கு துணையாக இருக்கின்றார்கள் என்ற இந்த இறுதி கொடி ஏற்ற வேண்டும். அது ஒன்று மட்டும் பாக்கி உள்ளது. भाषणों द्वारा, झांकियों में மைக் द्वारा तो संदेश दिया. ஆங்காங்கே சொற்பொழிவுகள் மூலமாக, கண்காட்சிகள் மூலமாக செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றீர்கள். लेकिन अब सबने हृदय तक संदेश पहुंचाए. இனி செய்ய இருக்கும் சேவையால் எல்லோருடைய இதயங்கள் வரையிலும் சென்று சேரும் செய்தி தர வேண்டும். समझा अभी क्या करना, புரிந்ததா? இனி என்ன செய்ய வேண்டும்? यह भी दिन आए जाएगा, அதற்குரிய நாளும் வந்து சேரும். सुनाया ना, विदेश से कोई ऐसे विशेष व्यक्ति लाएंगे तो यह भी अलचल मचेगी. கேட்டீர்கள் அல்லவா? அயல்நாட்டில் இருந்து அப்படிப்பட்ட விசேஷமான ஒரு நபர் வருவார். அவர் மூலமாக எல்லோருடைய காதுகளும் திறந்து கொள்ளும். सब फर्स्ट क्लास प्यूरिटी की ब्यूटी में आ जाए, सेकेंड क्लास भी खत्म हो जाए तो यह भी दिन दूर नहीं होगा. எல்லோருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் தூய்மையின் அழகு பெற்றவர் ஆவார்கள். செகண்ட் கிளாஸ் என்பது இல்லாமல் போய்விடும். அதற்குரிய நாளும் வெகு தூரமில்லை. सेकेंड क्लास वाले को ब्यूटीफुल बनने के लिए मेहनत का मेकअप करना पड़ता है. இரண்டாம் வகுப்பை சார்ந்தவர்கள் பியூட்டிஃபுல் ஆவதற்காக சிறிதளவேனும் மேக்கப் செய்ய வேண்டி உள்ளது. அபி யகுபி சோடோ, இனி அதுவும் வேண்டாம். நேச்சுரல் பியூட்டி மே ஆ ஜாவோ, இயற்கை அழகை வந்து விடுங்கள். जैसे देवताओं के संस्कारों में अपवित्रता की अविद्या है, எப்படி தேவதைகளின் சம்ஸ்காரத்தில் தூய்மை இன்மை என்ற விஷயத்துக்கு இடமில்லையோ, வகி ஒரிஜினல் சம்ஸ்கார் பனாவோ, அப்படிப்பட்ட இயற்கையான சம்ஸ்காரத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். तो विश्व के आगे प्यूरिटी की ब्यूटी का रूहानी आकर्षण स्वरूप हो जाएगा. அப்பொழுது உலகின் முன்பாக தூய்மையின் அழகில் உன்னதமான ஆன்மீக ஈர்ப்பை கொண்டவர் ஆவீர்கள். சம்ஜா ஆஜி கியா காம்படிஷன் தி, புரிந்ததா? இன்று என்ன காம்படிஷன் நடந்தது? இது எதற்கான போட்டி நடைபெற்றது? இப்போது फॉरेन ग्रुप तो बहुत जाने वाला है, एक जाना अनेकों को लाना. இன்று அயல்நாட்டை சார்ந்த குழந்தைகள் திரும்பி செல்லும் நேரம் வந்துள்ளது. ஒருவர் செல்வீரானால் அநேகரை நீங்கள் அழைத்து வர வேண்டும். एक एक स्टार अपनी दुनिया बनाएंगे, ஒவ்வொரு நட்சத்திரமும் அவரவருடைய உலகத்தை உருவாக்க வேண்டும். यह चैतन्य सितारों की दुनिया है, இது உயிரோட்டமுள்ள நட்சத்திரங்களின் உலகமாகும். इसलिए साइंस वाले आपके यादगार सितारों में दुनिया ढूंढ रहे हैं. எனவே அறிவியல் விஞ்ஞானிகள் உங்கள் நினைவார்த்தமாக நட்சத்திர உலக சென்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். अभी उन्हों को भी अपनी दुनिया में ले आओ, இப்போது அந்த விஞ்ஞானிகளையும் உங்களுடைய இந்த நட்சத்திர உலகத்திற்கு கொண்டு வாருங்கள். तो मेहनत से बच जाए, அப்பொழுது அவர்கள் உழைப்பிலிருந்து சற்று ஓய்வு பெறுவார்கள். उन्हों को अनुभव कराओ कि सितारों की दुनिया कौन सी है, உண்மையில் நட்சத்திர உலகம் எது என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள், அனுபவம் செய்ய வையுங்கள். जो आज भारत के बच्चों के साथ साथ विदेशियों को भी विशेष ज्ञान की पिकनिक की काफिली कर रहे हैं. जो जाने वाला होता उनको पिकनिक देते हैं ना, तो
तो बाप दादा भी पार्टी दे रहे हैं, ये ज्ञान की पार्टी है. ஆக இன்று பாரதவாசி குழந்தைகளுடன் அயல்நாட்டு குழந்தைகளுக்கும் விசேஷமான ஞானத்தினுடனான பிக்னிக் செய்யப்படுகிறது. யார் விடைபெற்று செல்வார்களோ அவர்களுக்காக பார்ட்டி பிக்னிக் செய்வது வழக்கம்தானே. ஆக பாப்தாதா இன்று பார்ட்டி வழங்குகின்றார். இது ஞான பார்ட்டி ஆகும். ऐसी प्यूरिटी की ब्यूटी में नंबर 1 इम्प्यूरिटी पर सदा विन करने वाले. ஆக மேற்கூறிய வண்ணம் பியூரிட்டியின் தூய்மையின் அழகில் நம்பர் 1 தூய்மையின்மை என்பதே இல்லாதவராக, எப்போதுமே வின் வெற்றியாளராக, प्यूरिटी को निजी संस्कार बनाने वाले தூய்மையை தன்னுடைய இயல்பான சம்ஸ்காரமாக அமைத்துக் கொள்பவர்கள். சர்வ சம்பந்த கா சுக் ஏக் பாப் சே சதா லேனே வாலே, அனைத்து சம்பந்தங்களின் சுகத்தையும் ஒரே ஒரு தந்தையிடமிருந்து மட்டுமே எப்போதும் பெறுபவர்கள். ஏக்குமே சாரா சன்சார் தேக்னே வாலே, ஒருவருக்குள் முழு உலகத்தையும் பார்ப்பவர்கள். ஐசே சதா ஆஷுகோங்கோ, அப்படிப்பட்ட உள்ளம் கவர் குழந்தைகள், அதாவது மனதுக்கினியவர்களுக்கு மாசுக் பாப்கா யார் பேர் அவர் நமஸ்தே, மனதுக்கினிய மனவாளன் தந்தை பரமாத்மாவினுடைய அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். மகா யஜ்யமே சபினே बहुत अच्छी मेहनत की है. இந்த மகா ஞான வேள்வியில் எல்லோருமே நன்றாக முயற்சி செய்கின்றீர்கள். मेहनत का फल मिल ही जाता है, அந்த உழைப்புக்கான பலனும் கிடைத்தேறுகிறது. आवाज बुलंद करने में खर्च तो करना ही पड़ेगा, कोई नई इन्वेंशन निकलने में खर्च लगता है ना. இந்த முழக்கத்தை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்றால் அதற்கென செலவு செய்துதானே ஆக வேண்டும். புதிய கண்டுபிடிப்புக்காக செலவுகள் ஆகத்தானே செய்யும். लेकिन उसकी सफलता पीछे भी फल देती रहेगी, ஆனால் அதன் பலனாக பிறகு பலன் கிடைத்த வண்ணம் வந்து கொண்டே இருக்கும். कहाँ नाम बाला होता, कहाँ आवाज निकलता, कहाँ ब्राह्मण परिवार में वृद्धि होती है. அப்படி செலவு செய்யும் சேவையால் ஆங்காங்கே பெயர் பிரபல்யமாகிறது. ஆங்காங்கே சில இடங்களில் சப்தம் பெரிய முழக்கமாக முழங்க ஆரம்பிக்கிறது. சில இடங்களில் பிராமண பரிவாரத்தில் உள்ள குழந்தைகள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. ஆக பலன் வந்து கொண்டே இருக்கின்றது. மகா यज्ञ के कारण गवर्नमेंट द्वारा जो सहयोग प्राप्त हुआ वह भी हमेशा के लिए उनके रिकॉर्ड में तो आ जाएगा ना. மகா யஜ்யமான காரணத்தால் அரசாங்கத்தின் மூலமாக கிடைத்த உதவிகளையும் எப்போதுமே அவர்கள் ரெஜிஸ்டரில் குறித்து வைத்திருப்பார்கள். ஆக உங்களுடைய பெயர் அரசாங்கத்தின் பெயரேட்டில் வந்துவிட்டதல்லவா. தேசிய ரயில்வே कंजेशन का हुआ तो यह भी रिकॉर्ड में आ गया. எப்படி இப்போதெல்லாம் ரயில்வே டிபார்ட்மெண்ட் மூலமாக நமக்கு சலுகை கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆக அதுவும் பெயர் ரெஜிஸ்டரி வந்து விட்டதுதானே. ஐசே குப்த கை காரிய ஹோத்தே, இப்படி இன்னும் பலவிதமான காரியங்கள் மறைமுகமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. प्रेसिडेंट तक भी आवाज तो गया कि इतने सेवा केंद्रों से इतने लगन से आए. பிரசிடென்ட் வரையிலும் கூட, ஜனாதிபதி வரையிலும் கூட இந்த செய்தி சென்று சேர்ந்துள்ளது. இத்தனை சேவை நிலையங்களில் இருந்து எவ்வளவு பேர் வந்துள்ளார்கள் என்பது செய்தி சென்ற வண்ணம் உள்ளது. எல்பி பிரத்யக்ஷ பல், இதுவும் கைமேல் கிடைத்த பலனாகும் அல்லவா. जिन्होंने से जो सेवा की बाप दादा रिजल्ट से संतुष्ट हैं. யாரெல்லாம் குழந்தைகள் சேவை செய்தார்களோ பாப் தாதா அந்த ரிசல்ட்டை பார்த்து திருப்தி அடைகின்றார். इसलिए मेहनत की मुबारक हो, எனவே குழந்தைகள் செய்த உழைப்புக்கான
வாழ்த்துக்கள் பாபா வழங்குகின்றார். சேவாதாரி பாய் பெஹனோ சே, சேவாதாரி ஆக வந்துள்ள சகோதர சகோதரிகளை பார்த்து பாபாவின் உரையாடல். अरे अपने को कोटो में को में को ऐसी श्रेष्ठ आत्मा समझते हो. நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னை கோடியில் ஒருவராக, அந்த ஒருவரிலும் ஒருவராக உன்னதமான ஆத்மாவாக உணர்கின்றீர்கள் தானே. சேவா की लॉटरी मिलना यह भी एक भाग्य की लकीर है. சேவைக்கான லாட்டரி கிடைப்பது இதுவும் ஒரு அதிர்ஷ்டத்துக்கான விஷயமாகும். यह सेवा सेवा नहीं लेकिन प्रत्यक्ष मेवा है. இந்த சேவை என்பது சேவையாகாது, ஆனால் கைமேல் கிடைத்த பலனே ஆகும். एक होता है ताजा फ्रूट, एक होता सूखा फ्रूट. ஒன்று ஃப்ரெஷ்ஷான பழம், புத்தம் புதிய பழம். இன்னொன்று ட்ரை ஃப்ரூட் என சொல்லக்கூடிய நட்ஸ் வகைகள். यह कौन सा फल, இப்போது உங்களுக்கு கிடைத்தது என்ன பழம். यह प्रत्यक्ष भाग्य का फल है, இது கைமேல் கிடைத்த ஃப்ரெஷ்ஷான பாக்கியத்துக்கே உரிய பலனாகும். அபி அபி கரோ அபி அபி காவோ, இப்போதே செய்யுங்கள், இப்போதே பயனை உட்கொள்ளுங்கள். பவிஷ்யமே ஜமா ஹோதா ஹி ஹை, எதிர்காலத்திற்காகவும் சேமிப்பு அடைந்த வண்ணம் தான் உள்ளது. லேக்கின் பவிஷ்ய சேபி பகலே பிரத்யக்ஷ ஃபல் ஹோதா ஹை, ஆனால் நாளை கிடைப்பதற்கு முன்பாக இப்போதே கைமேல் பலனும் கிடைக்கிறது. वायुमंडल के सहयोग की वृक्षर छाया कितना சகஜ சிரேஷ்ட பனாத்தி है. இந்த சுற்றுச்சூழலும் உங்களுக்கு நினைவு என்ற நிழல் குடையாக எவ்வளவு உயர்வான ஒரு உதவி செய்கிறது. साथ साथ पुरानी दुनिया के आवाज और नजर से दूर हो जाते हो. இதன் காரணமாக பழைய உலகத்தினுடைய சப்தங்களில் இருந்தும் பார்வையில் இருந்தும் வெகு தூரம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள். नौकरी के बजाय यज्ञ सेवा घर की सेवा हो जाती है. அந்த வெளியில் சென்று வேலை செய்வதற்கு பதிலாக யஜ்ய சேவையே உங்களுக்கு வீட்டில் செய்யும் சேவையாக மாறிவிட்டதல்லவா. नौकरी की टोकरी भी तो उतर जाती है ना. வேலைக்காரன் என்ற அந்த சுமை தூக்கும் கூலி வியாபாரியாக இல்லாமல் நீங்கள் லகுவாகிவிட்டீர்கள் அல்லவா. சேவா கா தாஜ் தாரன் ஓ ஜாத்தா है, சேவை என்ற கிரீடம் அணிந்து கொண்டீர்கள். नौकरी की टोकरी तो मजबूरी से उठा रहे हो, दिल से नहीं. डायरेक्शन है तो कर रहे हो. ஆங்காங்கே சில குழந்தைகள் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் கிடைத்துள்ளது, விரும்பி செல்லவில்லை. நீங்கள் தந்தையினுடைய அறிவுரையால் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். तो इस सेवा से कितने फायदे हो जाते. அப்படி செய்கின்ற சேவையின் மூலமாக எத்தனை லாபம் கிடைத்துள்ளது. संग कितना श्रेष्ठ मिल जाता. सागर का घंटा घंटा और सदा ज्ञान की चर्चा बाप और सेवा के सिवाय और कुछ नहीं. இங்கே உங்களுக்கு எவ்வளவு நல்ல சங்கம் கூட்டம் கிடைத்துள்ளது. கடற்கரையில் வந்துள்ளீர்கள். எப்போதுமே ஞான சிந்தனை, ஞானத்தையே ஒருத்தருக்கொருத்தர் பேசிய வண்ணம் சேவை தவிர வேற எதுவுமே இல்லை இங்கு உங்களுக்கு. எது மதத் ஹேனா, இதெல்லாம் கிடைத்த உதவிதானே. तो कितना भाग्य है, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். மாதாயும் क्या समझती हैं, மாதர்கள் என்ன நினைக்கிறீர்கள். बना बनाया भाग्य अकेली पर आ जाता है. பாக்கியம் என்பது உள்ளங்கையில் கிடைத்து விட்டது அல்லவா. जैसे कृष्ण के चित्र में स्वर्ग अकेली पर है तो संगम पर भाग्य का गोला हाथ में है. கிருஷ்ணன் கையில் உலக உருண்டை காண்பிக்கப்படுகிறதே படத்தில், அவ்வாறே சங்கம் யுகத்தில் உங்களை பொறுத்த மட்டில் உள்ளங்கையில் பாக்கியம் கிடைத்து விட்டதல்லவா. இத்தனை பாக்கியவானுகோ, எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் நீங்கள். எது சேவா அவி சாதாரண
बात लगती है लेकिन यह साधारण नहीं है. சேவை என்பது உங்களுக்கு இது சாதாரணமாக தென்படுகிறது, ஆனால் இது சாதாரண விஷயம் அல்லவே. यह वंडरफुल लकी है, இது மிக அதிசயமான ஒரு அதிர்ஷ்ட ரேகையாகும். जितना समय यह लॉटरी मिलती उसी लॉटरी को अविनाशी बना सकते हो. எவ்வளவு நேரம் உங்களுக்கு இந்த சேவைக்கான லாட்டரி கிடைத்துள்ளதோ இதை நீங்கள் அழியாத அதிர்ஷ்ட கோடாக மாற்றிக்கொள்ள முடியும். ऐसे अभ्यासी बन जाओ जो कहाँ भी रहते यहाँ जैसी स्थिति बना सको. இது போன்ற நல்லது பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் எங்கே சென்றாலும் இந்த மனோநிலையை அங்கே அமைத்துக் கொள்ளும் அளவிற்கு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். यहाँ சகஜி யோகி की अनुभूति होती है ना, இங்கே எவ்வளவு சுலபமான யோகி நிலை இருக்கின்றீர்கள். मेहनत समाप्त हो जाती, உழைப்பு என்பதே இல்லையே. तो यही ही சகஜி योग का अनुभव परंपरा चलाते रहो. ஆக இங்கு அடைகின்ற இந்த சகஜ யோக அனுபவத்தினை எங்கு சென்றாலும் நீங்கள் அழியாது தன்னுடைய அனுபவத்தில் அடைந்த வண்ணம் இருக்க வேண்டும். சங்கம் யுகமே பரம்பரா, சங்கம் யுகத்தில் இதை பரம்பரையாக அமைத்துக் கொள்ளுங்கள். मधुबन में यह अनुभव छोड़ के नहीं जाना लेकिन साथ ले जाना. இங்கே மதுபனில் கிடைத்த அனுபவத்தை சகஜ யோக வாழ்க்கையை தன்னோடு எடுத்து செல்லுங்கள், இங்கே விட்டு செல்ல கூடாது. ऐसे कई कविते मधुबन से नीचे उतरे तो मीटर भी नीचे उतर गया. ऐसा नहीं करना. அநேக குழந்தைகள் சொல்வதுண்டு, மதுபனை விட்டு கீழே இறங்கினால் மீட்டர் குறைந்தே போகிறது என்று. அப்படி இருக்கக்கூடாது. இசி அபியாஸ் கா லாப் லோ. இந்த பயிற்சியை தன் வாழ்க்கையில் பயனாக பெற்று செல்லுங்கள். சேவா करते हुए भी சகஜ योग की स्थिति पर अटेंशन रखो. எப்படிப்பட்ட சேவை செய்தாலும் சகஜ யோகி வாழ்க்கை என்ற மனோநிலையின் மீது கவனம் வைத்துக் கொண்டே இருங்கள். நான் சகஜ யோகி என்ற சுபாவத்தோடு செயல்படுங்கள். ऐसे नहीं कि सिर्फ कर्मणा सेवा में बिजी हो जाओ, மாறாக செய்யும் சேவையிலேயே உடல் உழைப்பிலேயே பிஸியாகிவிடக் கூடாது. कर्मणा के साथ साथ मनसा स्थिति भी सदा श्रेष्ठ रहे. செய்யும் செயல் எதுவாயினும் மனோநிலை உன்னதமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது உங்கள் கையில் தானே உள்ளது. தப் சேவா கா फायदा है. அப்போதுதான் செய்யும் சேவைக்கான பலன் முழுமையாக கிடைக்கப் பெறுவீர்கள். शक्तियां भी अच्छी स्नेही अतक हैं, बागों में दर्द तो नहीं पड़ता. சக்திகள் நீங்களும் மிக நன்றாக அன்போடு சேவை செய்து வண்ணம் இருக்கின்றீர்கள், களைப்பற்றவராக இருக்கின்றீர்கள், கைகளில் ஒன்றும் வலி இல்லைதானே. बापदादा स्नेह से पाव और बागे दबा रहे हैं. பாப்தாதா உங்களுக்கு அன்புடன் கை அமைக்கி விடுகிறார், கால் அமைக்கி விடுகின்றார். வலி பறந்தே ஓடிவிடும் அல்லவா. ஸ்நேகி பாவும் தபானாக. தந்தை தரும் அன்புதான் உங்களுக்கு கை கால் அமுக்கி விடுவதாகும். अच्छा, मधुबन में सेवा का बीज डाला अर्थात सदा के लिए श्रेष्ठ कर्मों का फल बोया. மதுபனில் சேவை என்ற விதை விதைப்பீர்களே, ஆனால் சதா காலத்திற்கும் உன்னதமான கர்மங்களின் பலனை விதைப்பவர் ஆவீர்கள். मुरली का सार. मुरलिயின் சாராம்சம். फर्स्ट पॉइंट, फर्स्ट प्राइज के अधिकारी वे हैं जिनकी निम्नलिखित 5 बातें संपन्न होंगी. முதல் பரிசுக்கு அதிகாரி ஆக வேண்டும் என்றால் முக்கியமான 5 விஷயங்களில் முழுமை பெற வேண்டும். நம்பர் 2, ஃபுல் லைட் கே தாஜ்தாரி. இரண்டாம் நம்பர், முழு நிலவின் கிரீடதாரி ஆக வேண்டும். அதாவது ஒளிவட்ட வடிவ கிரீடம் முழு நிலவை போல் இருக்க வேண்டும். नंबर 3, जैसे मस्तक में तिलक चमकता है वैसे बाई बाई की स्मृति आत्मिक स्मृति की निशानी. மூன்றாவது நம்பர், எப்படி நெற்றியில் திலகம் பளிச்சென்று காணப்படுகின்றதோ அவ்வாறே சகோதர பார்வை என்ற உள் உணர்வு ஆன்மீக உணர்வின் அடையாளம் இருக்க வேண்டும். नंबर 4, नयनों में रूहानियत की चमक. நான்காவது நம்பர்,
கண்களில் ஆன்மீக அந்த பளபளப்பு இருக்க வேண்டும். 5வது होठों पर परिवार की प्राप्ति, आत्मा परमात्मा के मगन मिलन की और सर्व प्राप्तियों की मुस्कान. 5வது விஷயம், உங்களுடைய உதடுகளில் பரிவாரத்தினுடைய பிராப்தி, ஆத்மா பரமாத்மாவுடைய மகான் சந்திப்புக்கான அந்த பிராப்திகள் உங்கள் உதடுகளில் புன்னகையாக வெளிப்பட வேண்டும். மேலும் ஐந்தாவது விஷயம், चेहरे पर माता पिता और श्रेष्ठ परिवार से कल्प बाद मिलने की सुख की लाली. உங்கள் முகத்தை பார்க்கின்ற பொழுது நீண்ட காலமாக பிரிந்திருந்த தாய் தந்தையை அடைந்த அந்த ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி என்ற பூரிப்பு முகத்தில் சுகமாக வெளிப்பட வேண்டும். सेकंड पॉइंट, फर्स्ट वाज एयर कंडीशन में आने का सहज साधन. முதல் வகுப்பில் ஏர் கண்டிஷன் டிக்கெட்டில் வர வேண்டும் என்றால் அதற்குரிய சுலபமான சாதனம் எளிமையான வழி. सिर्फ यह संकल्प रखो कि मैं अनादि आदि ரியல் ரூப் பவித்ர ஆத்மா हूं. ஒன்றை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள், நான் அனாதி நிலையிலும் ஆதி நிலையிலும் இயல்பாகவே பவித்ர ஆத்மா ஆனவன். किसको भी देखो उसका भी आदि अनादि पवित्र रूप देखो. மற்றவர்களை பார்க்கும் பொழுது கூட அவர்களுடைய அனாதி நிலை ஆதி நிலை தூய்மைதான் என்ற பார்வையில் பார்க்க வேண்டும். अच्छा, ओम शांति.